இந்த பகுதியில் ஃப்ரண்ட்லைனில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரையை தான் நம்ம எடுத்து அலச இருக்கிறோம். ஆஷிஷ் ரஞ்சன் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பாஜக கனவை தகர்த்த சில மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். மாநில கட்சிகளினுடைய இந்த எழுச்சி குறித்து இந்த கட்டுரை ரொம்ப நுணுக்கமாக விரிவாக அலசி இருக்கிறது. அது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். எழுத்தாளர் சுபகுணராஜன் வந்திருக்கிறார். வணக்கம் சுபகுணராஜன். வணக்கம். ஒரு முக்கியமான கட்டுரை அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாக்கு சதவீதம், வாக்கு கணக்குகள்லாம் பேசுகிறப்ப மாநில கட்சிகளினுடைய எழுச்சி குறித்து இந்த கட்டுரை பேசியிருக்கு. அதுவும் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததுல சில முக்கியமான மாநில கட்சிகளுக்கு பங்கு இருக்குன்னு. உங்கள் பார்வையில் சில மாநில கட்சிகளினுடைய போக்குகள், அந்த எழுச்சி ரொம்ப ஆச்சரியமா நீங்க அதை கவனிச்சிருக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கா? கட்டுரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை பேசி. ஆமாம். என்னன்னா, அடிப்படையா ஒரு அதனுடைய பிரின்சிபலா கொள்கை அளவில் இந்த கட்டுரையோட நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் எந்த ஆனால் அவங்க முன்வைக்கிறதுல அவர் பார்வையில் ரீஜனல் நேஷனல்னு சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது அப்படி தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒன்றும் புதுசாக எல்லாம் தப்பாக சொல்லி பிராந்தியவாதம் பாங்க, அதை பிராந்தியவாதம் பெரோக்கியல்னு வாங்க. அதை அவர் டிஃபைன் பண்ணும்போதும் மொழி, மதம், சாதி மூணுன்றார் ரீஜனல். அது ரொம்ப அடிப்படையா ரீஜனல்ன்றது அது மண்டல் தான் முதல்ல வடக்கையெல்லாம் ரீஜனல் பார்ட்டிகளை உருவாக்குனதுன்றதையே நம்ம மறந்துட்டு பேச முடியாது. சரிங்களா? லோகியா உருவாக்கின கட்சிகள் எல்லாம் இப்போ யூபியிலேயோ இதுலேயோ பீகார்லேயோ இருக்கிற கட்சிகள் மாநில கட்சிகள் மட்டும் இல்லை, அவங்க மதவாதத்துக்கு எதிரானவங்களும் கூட. இப்போ இந்த ரீஜனல்னு இவர் டிஃபைன் பண்ணியிருக்கிற எல்லாருமே மதவாதத்துக்கு எதிரானவங்கன்றதை நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது. அதில் நுணுக்கமாக நீங்கள் சொல்கிற இடம், கட்டுரையாளர் மதத்தையும் சேர்த்து மாநில கட்சி கொண்டாடுறாரு. அவர் எதை மதம்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அகாலிதளத்தையும் காஷ்மீர்லையும் இருக்கிற இப்போ தமிழ்நாடு அவர் எந்த மதத்தில் சேர்ப்பார்? இன்னைக்கு கான்ஸ்டியூஷனெல்லாம் நம்மளும் இந்து தான், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த தேர்தல் நிச்சயமாக ரீஜனல் பார்ட்டிகளினுடைய பங்கு பெருசாக இருந்தது. அதாவது பாஜகவை ஒரு மார்ஜினலைஸ் பண்ணதில் ரீஜனல் பார்ட்டிகளினுடைய பங்கு பெருசு. அதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த ரீஜனல்ன்றதில் இந்த முறை முக்கியமான பங்கு வகித்ததுன்றது உத்தரப்பிரதேசம். நான் 3 மாநிலங்களை அதில் அடையாளப்படுத்துகிறேன்: உத்தரப்பிரதேசம், வங்காளம், தமிழ்நாடு. என்னன்னா இன்னொன்று மகாராஷ்டிரா. 4 வச்சுக்கணும். இவங்க 4 பேரும் இத்தனைக்கும் வங்காளத்தில் இந்தியா கூட்டணியே இருந்து விலகி அவங்க ஒரு பெரிய அளவில் பிஜேபியை வீழ்த்தினாங்க. மராட்டியம் இந்தியா கூட்டணி, தமிழ்நாடு இந்தியா கூட்டணியில் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 37ன்றது ஒரு ஜெயின் கில்லர் மாதிரி. அதாவது அகிலேஷ் பிளேட் அ வெரி வைட்டல் ரோல். இப்போ அதுதான். அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஐடியா இந்த ரீஜனல் பார்ட்டின்ற ஐடியாவை நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ரீஜனல் பார்ட்டி என்ன? அது ஆன்டி ரிலீஜியஸ், மதவாதத்துக்கு எதிரான, சாதியவாதத்தை கடந்த. ஏன்னா அது அதில் ரொம்ப முக்கியமாக இவரே சொல்கிறாரு, அந்த யாதவ் முஸ்லீம்ன்ற அந்த இதை கிராஸ் பண்ணி பெரிய அளவில் தலித் பார்ட்டிஸை, அதாவது நான் ஜாதவ் அது மாதிரியான தலித் குரூப்புகளை எப்படி அவர் அகாமடேட் பண்ணார், நான் யாதவ் பேக்வர்ட் கிளாஸஸை அகாமடேட் பண்ணது, இது எல்லாம் சேர்ந்து தான் இது நடந்ததுன்னு சொல்கிறார். அப்போ இந்த தேர்தலே ஆஷிஷ் ரஞ்சனுடைய பார்வையில் மிஸ்ஸிங்காக நான் பார்க்கறது என்னன்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் படியான மத சார்பின்மைக்கான ஒரு குழுவும் மதசார்பான ஒரு அடிப்படைவாத இந்துத்துவ பாஜகவுக்கும் எதிராக நடந்த ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் ரீஜனலான ஃபோர்ஸஸ் ஏன் மதவாதத்துக்கு எதிராக இருந்தாங்க? இத்தனைக்கும் அதில் பெரும்பான்மையாக நீங்கள் வேணால் ரொம்ப குறிப்பாக பஞ்சாபை கூட நம்ம தீவிரமாக ஏதோ இந்து மதத்துக்கு எதிரானது அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் காஷ்மீரை வேணால் ஏதோ சொல்லலாம், அதுக்கு நம்பரே இல்லை முதல்ல.
வட மாநிலங்களையும் நீங்கள் காஷ்மீரையும் சொன்னாலும் அவங்க என்னுடைய எண்ணிக்கையெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுன்னு வைங்களேன். அதே மாதிரி ரீஜனல்னு நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு பாஜக 3வது முறை ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கும் 2-3 ரீஜனல் பார்ட்டி தான் காரணம். ஆர்ஜேடி, ஆமாம், ஆர்ஜேடியும் சந்திரபாபு நாயுடுவும் இல்லாமல் வந்து இப்போ இருக்கிறாரா அவர் ஆட்சியில்? இல்லை. அதை விட முக்கியமானது ஒரிசா தான் பெரிய டிபக்கிள். கரெக்ட். அது ஒரிசா ஒருவேளை வந்து நவீன் பட்நாயக்கு இந்த கடந்த 10 வருஷ பாஜக ஆட்சியை எந்த நிலையிலையும் அவர் சிஏவாகட்டும் இல்லாட்டி வந்து வேளாண் சட்டங்களாகட்டும் எந்த விஷயத்துக்கும் அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எப்பயுமே எடுக்கலை. அது எல்லா இதுகளையும் அவர் ஆதரிச்சு இது பண்ணார். அதை விரிவா கூட பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல தொடக்கத்தில் இருந்து இந்த கட்டுரையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நீங்க அப்படி பைனரியா பிரிச்சிட முடியல. மாநில கட்சிகள்லாம் ஒன்று திரண்டு பாஜக வீழ்த்திடுச்சு சொல்ல முடியல. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு கை கொடுத்ததும் நிதிஷ் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு இருக்காரு. ஒடிசாவுல வீழ்ச்சி வந்து கை கொடுத்திருக்கிறதுனால இந்த கட்டுரையான என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, மாநில கட்சிகளினுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாஜக குறைச்சு மதிப்பிட்டுருச்சு. அதுக்கு காரணம் 2014, 2019 பல மாநில கட்சிகள் கீழே விழுறாங்க. அந்த கணிப்புல வந்து ஒரு தடுமாற்றம் வந்துருச்சுன்னு ஆரம்பிக்கிறார்ல அந்த கட்டுரை. அந்த அப்சர்வேஷன் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது அப்சர்வேஷன் அவங்க கணிச்சதுன்றது வேணா சரியா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக இவர் பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா, அது ஒரு 10 வருட மாநில கட்சிகள் இணைந்த ஒரு காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் கிட்ட அது வரைக்கும் அந்த தேசியவாதம்ன்ற குணம் மாறாத காங்கிரஸாக இருந்ததுனால தான் 2014 காங்கிரஸ் வந்து அந்த படுதோல்வியை சந்திக்க வேண்டி வந்தது. அவங்க கூட இருந்த ரீஜனல் ஃபோர்ஸஸை அவங்க ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான உரிய பங்கை கொடுக்க தவறிட்டாங்க. பங்குன்றதை விட இடம் கொடுக்கல, மந்திரி கொடுக்கலன்னெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுடைய ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸை அங்கே அண்டர்மைன் பண்ணி நேஷனலிஸ்ட் பொசிஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை இப்போ நம்ம கொண்டாடுற நாளெல்லாம் தினமும் போராடுறமோ ராகுல் அவர்கள் தவறாக நடந்துக்கிட்டார். அப்போ அவர் முற்றிலும் தப்பான ஒரு நிலைப்பாடு எடுத்து தேசியவாத நிலைப்பாடு எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம போட்டுற ராகுல் அன்னைக்கு அந்த தோல்வியை கொண்டு வந்து சேர்த்தார். எப்படி கட்சிகளை இது பண்றது. என்னன்னா இப்ப நடந்த தேர்தலில் இந்த ரீஜனல் இதுன்றதுல மாறுற ஒரு இடம் சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க காங்கிரஸை தேசிய கட்சின்னு சொல்லி சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து தன்னை இதுலயே இருக்குது இன்னொரு கட்டுரை, ரீஇன்வென்டிங் ராகுல்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராகுல்ன்றவர் இப்போ ஒரு ரீஜனல் ரிசல்ட்டை வந்து அப்போல் பண்ணுறவரா, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அப்போல் பண்ணுறவரா, ஒரு பேரனா ஒரு டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து அதுவும் பீப்புள் ஓரியன்டான இது வளர்ச்சி திட்டங்களை இது பண்ணுறவரா, இடஒதுக்கீடு கொள்கையை வந்து முன்னிறுத்துறவரா? இதுல நீங்க சொன்னது 2014 காங்கிரஸ் மீதான சுமை மாநில கட்சிகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி காலி பண்ணிடுச்சு பல மாநில கட்சி. இன்னைக்கு இருக்கிற விமர்சனமே ராகுல் காந்தி காங்கிரஸை மாநில கட்சி மாதிரி நடத்துறாரு, திமுக எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தான் பாஜகவோட விமர்சனம் இருக்கு. ஆனா நான் இந்த கட்டுரையில சொல்ற முக்கியமான அப்சர்வேஷன், ஏதோ மாநில கட்சிகள் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது, மாநில அபிலாஷைகள் அந்த நோக்கங்கள்னு. ஆனா 2 தேசிய கட்சிகளோட இணைஞ்சுதான் மாநில கட்சிகளால சர்வே பண்ண முடிஞ்சிருக்கு. ஒண்ணு இங்க பாஜகவோட சேர்ந்துருக்கணும், இல்லாட்டி காங்கிரஸோடன்னா புரிஞ்சுக்கிறது சிக்கலா இருக்கு. ஒரு தேசிய கட்சியோட இணைந்துதான் மாநில கட்சிகள் எழுச்சின்றதை எப்படி டீகோட் பண்ண முடியும்? இதுதான் சார், இந்த இடம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்க வேண்டிய பகுதி. என்னன்னா, இந்த ரீஜனல் இதுன்றதை எப்படி பண்றோம், எப்படி ஹவு டு யூ டிஃபைன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பிஜேபி எந்த வழியில் ஒரு நேஷனல் பார்ட்டி. பிஜேபி இன்னைக்கு பிஜேபியினுடைய பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து குஜராத், மத்திய பிரதேஷ், யூபியில் ஒரு சங்கு, பீகார். இதை தாண்டி எங்கே சார் இருக்கு அந்த கட்சி? யோசிச்சு பாருங்க. அது இதுலேயே போட்டுருக்காங்களே, சவுத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% ஏற்கனவே இருந்ததவே இழந்திருக்கு.
மகாராஷ்டிராவையும் சேர்த்துட்டா இழந்து தான் இருக்குது. அப்போ இந்த 240ன்றது எங்கேருந்து வந்திருக்குதுன்னா 29 மத்திய பிரதேசிலேருந்து 26 இதிலிருந்து நீங்கள் வந்து மேஜர் சங்கா அவங்களுடைய எடுத்திருக்கிறது முழுதுமே ஒரு 5-6 மாநிலத்தில் தான். அப்புறம் என்ன அவங்க நேஷனல் பார்ட்டி? நான் வந்து பிஜேபின்ற கட்சியே குஜராத் ரீஜனல் பார்ட்டின்னு சொல்கிறேன். குஜராத்தினுடைய ரீஜனல் பார்ட்டி சார். சார் நம்ம எப்பயும் அதை குஜராத் பார்ட்டி தானே அது. இல்ல, பல மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை வீழ்த்தி தடம் பதிச்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் விரிவடைஞ்சு என்ன ஐடியாலஜி பிஜேபின்றது வந்து குஜராத்தில் 1995 ஆட்சி அமைச்சு தான் சார் ஆரம்பிக்குது அதனுடைய ஸ்கோரவை. ஏன்னா கேசுபாய் பட்டேல் அதில் இருந்து பிஜேபி ஆரம்பிச்சது குஜராத்ன்றதில் மறந்துடக்கூடாது. குஜராத்தில் இருந்து 2014 பிஜேபின்ற கட்சியை கேப்சர் பண்ணின்றதுல ஒரு டேக் ஓவர். அது இதுவரைக்கும் இந்திய அரசியலில் ஒரு கட்சியை 2 பேர் வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணதெல்லாம் நடக்கவே இல்லை சார். குஜராத் லாபி, எக்கனாமிக் லாபி அப்படியே பிஜேபின்ற கட்சியை ஒரு விதமான மதவாத அஜெண்டா, அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேக்டில் உருவான ஒரு டிரான்சிஷன். அவர் 14 வந்து ஆட்சியை பிடிச்சார். அப்போ கடுமையான தோல்விக்கான எல்லா காரணங்களும் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருந்தது. காங்கிரஸோட இருந்த கட்சிகள், நம்ம திமுக மாதிரி கட்சியெல்லாம் முற்றுமாக தோல்வி அடைய வேண்டிய நிலைக்கு வந்தது. இல்லைன்னெல்லாம் மறுக்கிறது இல்லை. ஆனால் அப்பையும் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் ஜெயிச்சது ஜெயலலிதா அம்மையார் தான். அப்போ வந்து மோடியா லேடியான்னு அவங்களும் பாஜக எதிர்ப்புல தான் இங்கே ஜெயிச்சாங்க. அதனால வந்து நீங்கள் ட்ரூலி, அதாவது உண்மையாகவே ஒரு ரீஜனல் அப்படின்ற தன்மையை நீங்கள் எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்றது தான் என்னுடைய வாய்தான். நம்ம தமிழ்நாடுன்றதுனால சொல்லலை. இப்போ நீங்கள் மாநில கட்சிகள், அந்த மாநில கட்சிகளோட செயல்பாடு, அதனோட ரைஸ், இது எல்லாமே அங்கே அந்த புள்ளியிலிருந்து வரணும். ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா 67 2 கட்சி வரை எழுதியிருக்காரு. 2 கட்சி ஆட்சிக்கு வருது. ஒன்றும் பஞ்சாபில், அது ஒரு சின்ன மதசார்பு கட்சி. ஆனால் எந்த மத சார்பும் இல்லாத, சொல்லப்போனால் மத எதிர்ப்புவாத லேபலோட, அதாவது இந்துன்றதோ இல்லாட்டி எல்லா விதமான மத இதுகளையும் மாற்றி இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியும்ன்றத நிரூபித்தது தமிழ்நாடு. அண்ணா தலைமையிலான ஒரு 18 வருஷத்தில் ஒரு சாமானியர்களுடைய கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறது. அது எந்த விதமான உள்ளூர் முதலாளிகளுடைய ஆதரவு கூட இல்லாத. அன்னைக்கு என்ன பிராந்தியவாதத்தை ஊக்குவிச்சுட்டாங்க, இந்திய தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்ற விமர்சனங்களோட தான் திமுக ஜெயிக்குது, வளருது. அது இந்த பிரஷர் வந்து சிரோன்மணிக்கு இல்ல. அப்போ இதுல இன்னொரு அப்சர்வேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறாங்க, இல்லை இந்தியா அலைன்ஸ்ல இருந்து வெற்றி பெறாங்க. இதை நாங்கள் நடாந்திரமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன கட்சிகள் எல்லாம் கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அப்போ இதை எப்படி புரிஞ்சு? அது மாநில கட்சிகள் தான். இப்போ அதிமுகலாம் நாங்கள் மாநில உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டின்னு சொன்ன பிறகும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிற ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது அவர் வந்து அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டதே அவருடைய பிழையாக நான் பார்க்குறேன், கற்றையாளரோட. ஆமாமா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சார், 10 வருஷம் 4.5 வருஷம் இவர் வந்து பழனிசாமி முதல்வராக இருக்கிற காலத்தில் அதிமுக வந்து முழுக்க ஒரு பாஜக ஆதரவு கட்சி. தேர்தல்லையும் அதுக்கப்புறம் 2019 தேர்தல்லையும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஏன் மாறினாங்கன்றதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெளிவில்லை. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனையாக தெரியுது. பிஜேபி எங்கேயோ ஒரு இடத்துல அதிமுகவை வந்து கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கும் போது வேற வழி இல்லாமல் அவர் போனார். தேர்தல்லையும் அவர் அதே தான் பிஎஸ்பி. அவங்க இவர் மீன் பண்ணுறதே 2 கட்சி தான் சார். வேற யார் சார் இங்கே காணாமல் போனா? பிஎஸ்பியும் மாயாவதி மேடம் இங்கேயும் சேரலை அங்கேயும் சேரலை, ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தாங்க. காரணம் நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம இப்போ விவாதிக்க வேண்டியது இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய அரசியல் பிரச்சனைகள்.
அவங்க வந்து ஒரு பர்சனலான லெவலில் அதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்க இப்போ மறுபடியும் அவரை தான் வந்து தலைவராக மாற்றிருக்காங்க. அவர் பிஜேபி விமர்சனம் பண்ண உடனே அவர் வந்து அவருக்கு அவ்வளவு முதிர்ச்சி பத்தலைன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டுறாங்க. அப்போ நீங்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அப்போது நாங்கள் நடுநிலைமை, நாங்கள் இந்த 2 அணியிலையும் இல்லைன்றவங்களை மக்கள் வந்து சந்தேகத்தோடு இவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஆதரவுன்ற இடத்துல தள்ளிட்டாங்களா? சார், பிஜேபி ஆதரவுன்னு அவங்க தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க சார். சார் நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பிஜேபி வாக்கு கூடிருச்சு. பிஜேபி வாக்கு கூடின இடத்துல எல்லாம் அதிமுக டெபாசிட் இழந்திருக்குதுன்றதை நம்ம என்னவா பார்க்கறது? அதிமுக அவ்வளவு வீக்குன்னு நம்ம நம்புறோமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நாளைக்கு ஒரு தேர்தல் ரெட்டையில பார்த்தானாக்கா அவன் ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போடுவான். நம்மளுக்கு தெரியும் சார் ரெட்டையினுடைய பலம் அப்படி ஒன்றும் அது வீழ்ந்து போகாது. ஆனா நீங்க வந்து ஏதோ யாருக்கோ சாதியவாதம், ஏதோ ஒரு சாதியவாதம் எல்லாம் இன்னைக்கு வந்து வடக்க வன்னியர்களும் தெற்க முக்குளத்தோறும் இல்லைனாக்கும் பாஜக வாக்கு வங்கி கூடிருமா? பாஜக வாங்கி சார் அதிமுக இரலவெண்ட்டாக மாறி இருக்கு தென்பகுதியில். சாரி, அஇஅதிமுக பழனிசாமி அணி வந்து திருச்சிக்கு கீழே வந்து இல்லவே இல்லை. ஏன் தஞ்சை இதுல இருந்தே காணாம போச்சு? ஏன் நீங்க 2 இடத்துல, ஒரு இடத்துல வடக்க வந்து பாமகவை வந்து அவங்க வலிஞ்சு எப்படியாவது பிடிக்கணும்னு பாஜக பிடிச்சிட்டாங்க. அப்ப இங்க சாதி தான் ஓட்டு போட்டிருக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்து ஏதோ மதம், நான் என்ன சொல்றேன், எப்பயுமே மதம் சாதின்றது பெரியார் சொன்னது அதுதானே சார். சாதின்றதே மதத்துல இருந்து தானே. சாதி நிக்கிறதே மதத்தின் மேலதானே. மதம் இல்லைன்னா சாதிக்கு இருப்பு என்னங்க? ஸோ இப்போ அந்த கற்றையாளர்களுடைய ஒரு இதில் நீங்கள் பார்ப்பது மாற்று கருத்துன்றது 2 பக்கமும் இல்லைன்றது இல்லை. பாஜக எதிர்ப்புல நிலைப்பாடு எடுக்காததுனால வீழ்ச்சி. இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் பேசின்னு நினைக்கிறேன். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை பற்றி அவர் பேசுகிறார். இப்போ காங்கிரஸ் இந்தி மாநிலங்களில் 2019 10%, 2024 14%க்கு உயர்வு. இந்தி பேசும் மாநிலங்களில் 2019 விட 7% வாக்குகள் பாஜகவுக்கு சரிவு. அப்படின்னா இந்தி பேசும் மாநிலங்கள்ல ஒரு கடுமையான நெருக்கடியை மாநில கட்சி தான் கொடுத்துருக்கா? அது மாநில கட்சி தான் கொடுத்துருக்கு. மாநில கட்சின்னு நான் அதை சொல்லலை சார். அதை தான் சொல்றேன். எனக்கு இந்த ஹிந்தி நான் ஹிந்தின்றதுலயே பிரச்சனை இருக்குது சார். ஏன்னா நான் ஹிந்தி எல்லாம் ரீஜனல்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுமா? மகாராஷ்டிரா நான் ஹிந்தி, அது எப்படி சார் ரீஜனலா? அது சரத்பவாரும் சிவசேனாவும் வந்து சிவசேனா கூட ஓகே, சரத்பவார்லாம் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ்னு அதுக்கு பேரு. அவரை எப்படி ரீஜனல் பார்ட்டின்னு சொல்லுவீங்க? இவரவே நிதிஷ்குமாரே வந்து நம்ம ரீஜனல்னு டிஃபைன் பண்ணோம்னா எல்லாருமே ரீஜன் தாண்டி, என்னைய பொறுத்தவரை ரீஜனலாக இருக்கிறதுன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக மாதிரி கட்சிகள் தானே ஒழிய அடுத்தது இதில் எம்எல்ஏ தொகுதி கூட போட்டிடுறது இல்லை அவங்க. ஓகே, அது மாதிரி இருக்கிற ரீஜனல்னு யாரும் கிடையாது. அப்போ நான் இந்த நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய கற்றையாளர்கிட்ட சின்ன ஒரு தடுமாற்றம், குழப்பம் இருக்கு. அதான் சார், அவர் ஒரு இடத்த சொல்லவே இல்லை சார். மதவாதம் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு இடத்துல பேசுறாரு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷனுடைய வெற்றியை யார் தீர்மானிச்சதுன்னு சொல்ற இடத்துல அவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்கன்ற அச்சுறுத்தல் வந்து பெரிய அளவுல வேலை பார்த்துச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை எதை மாத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவரே சொல்றாரு, இடஒதுக்கீடு கொள்கை போயிடும்னு சொன்னது அப்படின்றது. அப்ப நீங்க அடிப்படையில் இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கும் நான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கும், செக்குலருக்கும் நான் செக்குலருக்கும், சரிங்களா, கான்ஸ்டியூஷனாலிட்டியும் அன்கான்ஸ்டியூஷனாலிட்டிக்கும், ஆட்டோக்ரஸிக்கும் டெமோக்ரஸிக்கும். சார், இன்னைக்கு காங்கிரஸும் ராகுலும் வந்து எல்லா விதமான ஃபெடரல் பிரின்சிபல்ஸ், நான் அவர் வந்து தேசிய கட்சி இல்லைன்னெல்லாம் அவன் குறைச்சி சொல்ல விரும்பல. ஆனால் அவர் வந்து ட்ரூலி முதல் முறையாக நம்மளுக்கு ஒரு ஃபெடரல் லீடர் கிடைச்சிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ இந்த கற்றையை நீங்கள் இப்படி அடிக்கோடி இருக்கிறீர்கள். மாநில கட்சி, தேசிய கட்சி, இந்தியா கூட்டணி, என்டிஏ எல்லாம் பிரிக்காம
கொள்கை அளவுல ஒரு கோடு கிழிக்க முடியும். ஆமா, ஜனநாயக விழுமியங்களை காப்பாற்ற வேண்டும், ஆமா. ஜனநாயக விழுமியங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது. அப்படிதான் புரிஞ்சு ஆன்லைன். அப்படித்தான் புரியும். நன்றி சுபகுணராஜ். ஏன்னா நீண்ட நெடிய கற்றை, ஆமா, ஆமா, ஆமா. ரொம்ப விரிவா பேச வேண்டிய தளம், பல விஷயங்களை கோடிட்டு காண்பிச்சீங்க. மிக்க நன்றி.